மக்களே, வெல்கம் டு மை மொட்டை மாடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேசவர்தினி நாற்றுகளை எடுத்து வேறு வேறு க்ரோ பேக்ஸில் வச்சோம். ஒரே பேக்கில் பார்த்திங்கன்னா கொசம் நிறைய முளைச்சிட்டாவா. அதனால் இந்த நாற்றுகளை எடுத்து நட்டு வைக்கிற வேலை தான் பண்ணோம். நல்லாவே இருப்பாளுங்க, திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. அவள் சரியான கிறுக்கு பயப்புள்ள. அதனால் எப்பொழுதுமே நம்மளுக்கு செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இருந்து என்ன பிரச்சனைன்னே தெரியல. கேசவர்தினியை பற்றின இந்த புரிதல் எனக்கு வர்றதுக்கு 4 வருஷம் ஆச்சுங்க. நானே ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், விதைகள் மூலம் வரமாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டதெல்லாம் வருது. ஸோ என்னோடய மண் கலவைக்கும் எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கும் இவள் வந்து தன்னை பழக்கப்படுத்திக்கிட்டா. இதற்கான வருஷங்கள் வந்து 4. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்கள் ஊரில் கொச்சன்னு இருக்குக்கா, கட்டிங்ஸ் மூலமாக வளரும், விதைகள் மூலமாக வளரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பகுதியோட கால சூழ்நிலை, மண் வளத்தை பொறுத்து ஒவ்வொரு விதையின் முளைப்பு திறனும் நிலைப்பு திறனும் மாறும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ரேர் வெரைட்டி ஹெர்பல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு டைம் வாங்கிட்டு முளைக்கலையே அப்படின்னு அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக இதை பண்ணலாம். ஹாப்பி கார்டனிங்.